ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நிறைய பேர் டைரெக்டாகவே ஃபோன் பண்ணி எனக்கு இதில் டவுட்டு, அதில் டவுட்டு, நான் ஒரே ஒரு டவுட்டு தான் கேட்கணும், அதுக்கு போய் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண சொல்கிறீங்களே எதுக்கு அப்படின்ட்டு தொடர்ந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 காலுக்கு பக்கத்தில் வந்துடுது. நல்லா யோசிச்சு பாருங்கள், உட்காந்துக்கிட்டு கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸி. ஈவன் நம்ம போடுற வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட உங்களால் அந்த டவுட்டை கூட போய் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடையாது. அதாவது ஏதாவது ஒரு வீடியோ போடுறோம், அதில் எலிஜிபிலிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம், இல்லை எக்ஸாம் ஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம், சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவே ஏதாவது ப்ராப்ளம், இல்லை நம்மளே ஏதாவது ஓல்டு கொஷின் பேப்பர் போடுறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னா கூட உங்களால் அதில் வந்து கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் நான் மட்டும் உங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக ஒரே ஒரு டவுட்டுக்கு ஃபோன் பண்ணி, அதுவும் ஃபோன் பண்ணி தான், வாட்ஸ்அப் கூட பண்ண மாட்டீங்க, ஃபோன் பண்ணி கேட்பீங்க. அதுக்கு வந்து நான் வந்து இம்மீடியட்டாக ஆன்சர் சொல்லலை அப்படின்னா நான் எதுக்கு உங்களுக்கு வந்து பே பண்ணணும், நான் எதுக்கு மெம்பர்ஷிப் எடுக்கணும், நான் வந்து பே பண்ணி தான் இந்த ஒரு டவுட்டுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு பே பண்ணி மெம்பர்ஷிப் எடுக்கணுமா அப்படின்லாம் கேட்குறீங்களே, இதெல்லாம் நியாயமாக இருக்கா? கொஞ்ச நாள் இவ்வளோ பிஸிலையும் நம்ம வந்து டெய்லி ஒரு 3 வீடியோ போடுறோம், அதுக்கு வந்து ரெடி பண்ணி போடணும். மற்றபடி என்னோடய மெம்பர்ஸ்க்கு வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக டவுட்டு, அப்ளிகேஷன் ரிலேட்டடாக டவுட்டு, எலிஜிபிலிட்டி ரிலேட்டடாக டவுட்டு, ஓல்டு கொஷின் பேப்பர் ரிலேட்டடாக டவுட்டு, டாபிக் ரிலேட்டடாக, எக்ஸாம் சென்டர் ரிலேட்டடாக, ரிசல்ட் வந்ததுன்னா ரிசல்ட்டில் டவுட்டு, மார்க்கில் எப்படி வந்து அதை போய் செக் பண்ணுறதுன்னு டவுட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்டு. உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்டு தோணுதோ அது எல்லாமே எல்லாத்துக்குமே தோன்ற டவுட்டு தான். அதாவது நார்மலாக ஒருத்தவங்க வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் வருமோ அந்த டவுட்டு எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வர டவுட்டு தான். அந்த டவுட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மெம்பர்ஸ் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டு கிளியர் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 200-300 மெசேஜ் வந்தது, 200-300 கால்ஸ் வந்ததுன்னா உங்களால் ரிப்ளை பண்ண முடியுமா? உங்களால் ஃபோன் அட்டன் பண்ணி பதில் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். இன்கேஸ் உங்களால் முடியும் சார், உங்களால் முடியலன்னா என்னோடய நம்பர் நீங்கள் வந்து கொடுங்க, நான் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தயவுசெய்து உங்களோட நம்பரை நம்மளோட 7050800142 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களோட நம்பரை கொடுக்குறேன், நீங்கள் வந்து அவங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணுங்கள். தெரிஞ்சதுன்னா கிளியர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சதுன்னா கிளியர் பண்ணுங்கள், இல்லைனா தெரியலனா எனக்கு தெரியல அப்படின்னாது அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து பதில் சொல்லுங்கள். ஓகே? ஏன்னா டைரெக்டாக ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எதுக்கு நாங்கள் பே பண்ணோம், ஒரு டவுட்டு கேட்குறதுக்கு நான் வந்து மெம்பர்ஷிப் எடுக்கணுமா, இந்த மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா கூட நம்ம வந்து மெம்பர்ஷிப் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப நீடியாக இருக்கிறவங்க யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து கண்டிப்பாக மெம்பர்ஷிப் எடுத்துகிட்டு அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து டவுட் கிளியர் பண்ணிக்குவாங்க. இதுவே எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா சும்மா உட்காந்துருப்பெல்லாம் சும்மா என்னென்ன டவுட்ஸ்லாம் அவங்களோட மனசில் வந்து வருதோ, ஏதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை வருதுன்னா அதில் ஏதாவது டவுட் வந்துன்னா உடனே ஒரு மெசேஜ் பண்ணி அதுக்கு வந்து ரிப்ளை எதிர்பார்ப்பாங்க. நம்ம ரிப்ளை பண்ணலன்னா அவங்க வந்து அன்சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் தேவைகள் இருக்கோ, யாருக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த இது தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக மெம்பர்ஷிப் எடுத்து அவங்களோட டவுட் வந்து கிளியர் பண்ணிக்குவாங்க. மெட்டீரியல் வேணுங்கிறவங்க மெட்டீரியல் வாங்கிக்குவாங்க. ஸோ நம்ம வந்து டெக்னிக்கல் நர்சிங்கோ பேராமெடிக்கலோ அவங்களுக்கான புக்ஸு, நான் டெக்னிக்கல் புக்ஸு, இதை தவிர ஓல்டு கொஷின் பேப்பரு, இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸு, இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைமும் பத்தாது, நம்மளால் தூங்கக்கூட முடியாது, அவ்வளோ பிஸியாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் சூழ்நிலை வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. அதனால் கொஞ்ச நாள் புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து யாருமே மெம்பர்ஷிப் எடுத்திருக்கவங்க கூட நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கேன் பிளாட்டினம் மெம்பர்ஷிப் எடுத்திருக்கவங்க மட்டும்தான் கால் அலவுடு. அவங்களும் முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா நானாகவே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் மெம்பர்ஷிப் எடுக்காதீங்க, தயவு செய்து ஃபோன் பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா 7050800142 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயிலை கேட்டு நீங்கள் மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் மெம்பர்ஷிப் எடுத்து உங்களோட டவுட்டை வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நம்மளால் ரிப்ளை பண்ண முடியாது, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. இல்லை நான் ரிப்ளை பண்ணுறேன், நீங்கள் வந்து என்னோட நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க உங்களோட நம்பரை கொடுங்க, நம்ம வந்து அதில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே? ஏன்னா ஈவன் கமெண்ட்டில் வந்து யாராவது ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கூட ஒரு டவுட்டை வந்து அதாவது என்ஹெச்எம்ல டிஹெச்எஸ்ல ஒர்க் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு டவுட்டு கேட்டாங்கன்னா அதுக்கு கூட அவங்க வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க. 1000 பேர் பார்த்தாங்கன்னா அதில் ஒருத்தர் கூட ரிப்ளை பண்ண மாட்டேன்றாங்க. ஓகே? ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பிஸியாக நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அப்போ நான் எந்தளவுக்கு பிஸியாக இருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ மெம்பர்ஷிப் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி இங்கே மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து கைடன்ஸாக கொடுத்துருவோம்.
எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், டெக்னிக்கலாக எப்படி வந்து கவர் பண்ணணும், நர்சிங்கு அண்ட் பேராமெடிக்கல் சப்ஜெக்டை வந்து எப்படி கவர் பண்ணணும், இது ரிலேட்டடாக உங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடாவோ, சிலபஸ் ரிலேட்டடாவோ, அப்ளிகேஷன் ரிலேட்டடாவோ, இல்லை என்ன டவுட்னாலும் நீங்கள் வந்து நிறைய பேர் டாபிக் ரிலேட்டடாக கேட்குறாங்க. நிறைய பேர் ஓல்டு கொஷின்ஸ்லேயே வந்து கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து தப்பாக இருக்குது, அதுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நம்மள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ மெம்பர்ஷிப் எடுத்தவங்க மட்டும். ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இருக்கிற மாதிரி தானே அவங்களும் பிஸியாக இருப்பீங்க, அப்படி பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். ஓகே, ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது. புக்ஸு, ஓல்டு கொஷின் பேப்பர், கோல்டன் பாயிண்ட்ஸு, எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், நான் டெக்னிக்கலை எப்படி படிக்கணும், சிலபஸ் எப்படி கவர் பண்ணணும், நெகட்டிவ் மார்க்கை எப்படி அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளோட வீடியோலே இருக்குது. ஸோ மெம்பர்ஷிப் எடுக்கணும்னு கட்டாயமும் கிடையாது. ஸோ அதையும் தாண்டி நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.